ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த தொழுகையின் தொடக்கமாகவும் ஞான பாடல்களிலே 48வது பாடல், வாரும் மாதேவனே உம்மை துதிக்கவே துணை செய்யும் என்ற 48வது ஞான பாடலை பாடுவோம். வாரும் மாதேவனே உம்மை துதிக்கவே துணை செய்யும் உமக்கே நாணத்தை உமக்கே நன்றியை உமக்கே துதியை செலுத்துவேன். அநாதி வார்த்தையே அன்பாக நீத்தமே என்னோடிரோம் என்னை போதிக்கவும் உம்மை போலாக்கவும் மோட்சத்தில் சேர்க்கவும் அருள் செய்யும். மாசற்ற ஆவியே அடியேன் நெஞ்சிலே தரித்தீரும். என் ஆசை அறிவீம் குறைவை நீக்குவீம் திருப்தியாக்குவி அன்பாகவும். திரியேகம் முறை முறையாக படிப்பதற்காக 104ஆம் சங்கீதம் முதல் 13 வசனங்களை முறையே படிப்போம். சங்கீதம் 104 முதல் 13 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று.
அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். சேர்ந்து தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய திருப்பாதத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தி நம்முடைய இயலாமைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போடுவதற்கு, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் நான் ஒரு விசை கூட கழுவுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாம். கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படையாக அவரிடத்தில் அறிக்கை செய்துவிடும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்று கொள்ளுகிறார். இந்த உலகத்திலே நம்மை கடவுள் படைத்த ஒரு நோக்கம், ஆதாமை படைத்து ஏதேன் தோட்டத்தை தந்து இதை பண்படுத்து, இதை காத்துக்கொள் என்று கட்டளை கொடுத்தார். மனிதன் படைப்புகளை பாதுகாக்க படைக்கப்பட்டவன். மனிதன் படைப்புகளின் மகுடமாக எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள படைக்கப்பட்டவன். ஆனால் இன்றைக்கு படைப்பை சூறையாடி இயற்கையை அழித்து தனக்குத்தானே தீமைகளை வருவித்து கொள்ளுகிறான். இத்தகைய பாவங்களில் நாமும் விதிவிலக்கு அல்ல. ஏதோ ஒரு நிலைகளில் இயற்கையை அழிப்பதற்கு நாமும் காரணிகளாகத்தான் இருக்கின்றோம். இயற்கை அழிக்கப்படுவதால், வளங்கள் சுரண்டப்படுவதால் பேரிடர்கள், இயற்கை மனிதனுக்கு எதிராக பலவிதமான எதிர்ப்புகளை சொல்லுகிறது. எத்தனை விதமான இயற்கை பேரிடரை மனிதன் சந்திக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் காரணம் மனிதனின் பேராசை, மனிதனுடைய பாவ செயல்கள். இவைகளுக்காக எங்களை மன்னியும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் சபையிலும் நாம் செய்த பாவங்கள், பிறருக்கு விரோதமாக செயல்பட்ட செயல்பாடுகள், யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி மறைவாக செய்த குற்றங்கள்,
எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய பார்வையை விட்டு நாம் விலகிவிட முடியாது. அதற்காக ஆண்டவர் நம் அக்கிரமங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே முழுமையாக தாழ்த்துவோமாம். பக்தன் பாடுகிறான், பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், நீ வா உன் பாவமெல்லாம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரேன், தேவா உம் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான் என்று நம்மை தாழ்த்துவோம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், நீ வா உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே, தேவா உன் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நாம் பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். அனைத்து ஆற்றலும் அளவில்லாத இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியாரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற சங்கீதக்காரனோடு நம்மை இணைத்து கொள்ளுவோமாம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாழ்வு தந்திருக்கிறார். நாம் அசைவது, நாம் பிழைப்பது அவருடைய சுத்த கிருபை. எத்தனை நாவிருந்தாலும் ஆண்டவரை துதித்து போற்றி மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர்! ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தில் வைத்து நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி வருகிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செய்வோமா? இந்த உலகத்திலே நாம் எல்லா காரியங்களையும் விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய அருள்கொடைகளாகிய இயற்கையை விலையில்லாதபடி நமக்கு இலவசமாக தந்து நம்மை வாழ்வித்து வருகிறாரே. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சுத்தமான காற்று, தூய்மையான தண்ணீர், வளமான நிலங்கள், இன்னும் நாம் பெற்று அனுபவிக்கின்ற பல்வேறு அருள்கொடைகள், மரங்கள், மலைகள் மற்றும் நீர்நிலைகள், இவைகள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே இயற்கை
நம்மோடு இணைந்து, இயற்கையோடு நாம் இணைந்து வாழவில்லை என்று சொன்னால் நம்மால் வாழ்ந்திருக்க முடியாது. நாம் சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த இயற்கை, மரம், செடி, கொடிகள் நமக்கு கொடுக்கின்ற அருள்கொடைகள். நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த இயற்கையின் அருள்கொடைகள். நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் அவருடைய படைப்பின் மூலமாக நமக்கு தருகின்ற எத்தனை விட்டமின்ஸ்கள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் நமக்கு அவருடைய அடைக்கலத்தை தந்து அனுதினமும் நம்மை வழிநடத்துகிறார். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமாம். இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றியாக நம்மை அர்ப்பணித்து, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில் என்று பாடி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடி யார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியாக நம்மை அர்ப்பணித்த நாம், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டார். இந்த காலை பொழுதிலே ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளைகள் கேட்பது போல பரம தகப்பனிடத்தில் நாம் நம்முடைய தேவைகளை கேட்கலாம். கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதிகாலை பொழுதிலே ஆண்டவரின் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தனித்தனியாக அவரோடு பேசுகிற நேரம். ஆண்டவரே, எனக்கு தந்தையாக தாயாக இருந்து நாளும் என்னை வழிநடத்துகிறவரே, என் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றியப்பா என்று சொல்லி நம் வேண்டுதல்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போமா? பரம தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பரிசுத்த நாளின் இந்த அதிகாலை பொழுதிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு விட்டோம் என்ற நிச்சயத்தோடு குதூகலத்தோடு உம்மை போற்றுகிறோம் ஐயா. இந்த காலை பொழுதிலும் உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் செய்கிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்பதைப் போல உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் திருச்சபையை, ஒவ்வொரு அங்கத்தினர்களையும், எங்களை சுற்றி வாழுகின்ற மக்களையும்
ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராக சந்திப்பீராக சாமி. பச்சிளம் குழந்தைகள், பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று சொல்லி அத்தனை பேரையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். யார் யாருக்கு என்ன நன்மை தேவை என்பதை கர்த்தர் ஒருவரே அறிவீர். ஆண்டவரே, அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நிறைவேற்றுகிற ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கட்டும் அப்பா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல ஆண்டவரே, நாங்களும் தானியேலைப் போல உம்மோடு உறவு கொண்டு அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே உம்மோடு நாங்கள் எங்கள் உறவை உறுதிப்படுத்தி கொண்டு எங்கள் காரியங்களை நாங்கள் வெற்றியாக சொந்தமாக்கி கொள்ள தெய்வம் அருள் தாரும் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். பணிகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எத்தனை முறை நான் முயன்று விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பின காரியம் எனக்கு கைகூடி வரவில்லையே, இந்த முறையும் நான் முயலுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து தங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுகிற எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு சீடர்கள் இரவு முழுவதும் முயன்றும் ஆண்டவரே ஒன்றும் அகப்படவில்லையே அப்பா என்று சொன்ன பொழுது, படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னபோது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படிதான் நாங்கள் போடுகிறோம், இரவு முழுவதும் நாங்கள் போடாத இடமில்லை, ஒன்றுமே அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்டு வலை கிழிந்து போகத்தக்கதான எத்தனை மீன்கள் அன்றைக்கு அடியவர்களுக்கு. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு உயிர் உள்ளவராக இருக்கிறீர். எங்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறீர். இன்னும் கொஞ்சம் முயன்று பார், இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு சென்று பார், வலது பக்கத்தில் வலையை போட்டுப்பார். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் முயன்று நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள தெய்வம் அருள் தாரும் அப்பா. ஆண்டவரே, பல்வேறு நிலைகளில் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகள், பணியின் பாதைகளிலே ஆண்டவரே அவர்கள் சந்திக்கின்ற பலவிதமான கடினங்கள், எத்தனை விரக்தியின் அனுபவங்கள், கர்த்தாவே இது போதும், இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பல சவால்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது கர்த்தர்தாமே உடனிருந்து பிள்ளைகளுக்கு ஆலோசனை வழங்குவீராக. பணியின் பாதைகளிலே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய மெல்லிய சப்தம் எங்கள் காதுகளிலே ஒலிக்கட்டும் அப்பா, ஒலிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளாக தூர இடங்களிலே, வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே பணி நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளுக்குரிய நன்மைகளை பிள்ளைகளுக்கு தாராளமாக தாரும் அப்பா. ஆண்டவரே, பலவீனர்கள் சுகவீனர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் ஐயா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து துயரத்தோடு இருக்கிற குடும்பத்திற்கு ஆறுதலை, சமாதானத்தை அருளி செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இழந்து அந்த இடம் வெற்றிடமாக இருக்கின்ற நிலையிலே ஆண்டவர் தாமே அந்த இடத்தை நீர் நிரப்புவீராக. பிள்ளைகளோடு கூட உடனிருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் நாட்டிற்காக, எங்களை ஆளுகிறவர்களுக்காக, எங்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அமைதி, எங்கும் என்றும் அமைதி நிலவட்டும் அப்பா. ஆண்டவரே, மனிதனை படைத்து படைப்புகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்ட கடவுள், நாங்களும் படைப்புகளை பாதுகாக்க படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அந்த உணர்வோடு படைப்பின் நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். படைப்புகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற சிந்தையோடு நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் அருள் தாரும். இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி
உள்ளத்தை உடைத்து ஊற்றுகிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நன்மைகளை ஆண்டவர் நிறைவாக தா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை படித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய மெல்லிய சப்தம் எங்கள் காதுகளிலே ஒலிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கமிட்டி அங்கத்தினர்களை ஆசீர்வதியும். கிளை சங்கங்கள், திருமறை பள்ளி, பக்திமேய்ச்சி சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பாடகர் குழு, ஜப ஐக்கிய குழுக்கள், OMCA, OWCA என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் இறையரசை விரிவாக்கம் பண்ணுகிற ஒவ்வொரு இயக்கங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரையும் உடைய வசனத்தினால் தேற்றும், உடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால் நீர் வழிநடத்துவீராக. பொறுப்பாளர்கள் தங்கள் கடமைகளை நேர்த்தியாக நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் நடைபெற இருக்கின்ற டீக்கன்மார் தேர்தல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வருகின்ற 3 ஆண்டிற்காக புதிதாக டீக்கன்மார்களை தெரிவு செய்கின்ற நிலையிலே நடைபெறிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய உடனிருப்பு இருக்கட்டும். உமக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் எங்களுக்கு தெரிவு செய்து தாரும் அப்பா. ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்ய உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், உம்மால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டி நிற்கின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளேம். ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24 முதல் 31 வசனங்கள் வரை. ஆதியாகமம் 1, 24 முதல் 31 வரை. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார்.
அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கடவுளை, அமைதலான காலை வேளை ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்கின்ற போது ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை உணர்வுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். சகலத்தையும் படைத்து அதனை பண்படுத்தி பாதுகாக்கின்ற பொறுப்பினை மனுக்குலத்திடத்திலே கொடுத்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை பொழுதிலும் படைப்பின் நன்மைகள் என்கின்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. தேவன் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தபோது அது மிகவும் நன்றாக இருந்தது என்று கண்டார். 104ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலே பார்க்கின்ற போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கடவுளுடைய படைப்புகளெல்லாம் அநேகமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் அழகாக இருக்கிறது, அது மனிதனுடைய வாழ்விற்கும் மற்ற படைப்புகளுக்கும் நன்மையாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தகத்திலே படித்த அழகான ஒரு கதை ஒன்று. ஆற்றங்கரை ஓரத்திலே 2 வளர்ந்த பெரிய மரங்கள் நின்றதாம். ஒரு நாள் சிட்டுக்குருவி ஒன்று தன்னுடைய குஞ்சுகளோடு கூட அந்த வழியாக பறந்து வருகின்ற போது ஒரு மரத்திடத்திலே சென்று கேட்டதாம், மழைக்காலம் வரப்போகிறது, ஆகவே நாங்கள் அழியாமல் வாழ்வதற்கு கூடு கட்டுவதற்கு இந்த மரத்திலே கொஞ்சம் இடம் கிடைக்குமா என்று கேட்டதாம். அப்போது அந்த மரம் சொன்னதாம், முடியாது என்று சொன்னதாம், கிடைக்காது என்று சொன்னதாம். இப்போது இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளோடு அடுத்த மரத்திடத்திலே சென்று கேட்டது. அங்கே அனுமதி கிடைத்தது. அழகான ஒரு கூடை கட்டி அது தன் குஞ்சுகளோடு கூட வாழ ஆரம்பித்ததாம். சில நாட்கள் சென்றது. மழை காலம் வந்தது. மழை பெய்ய ஆரம்பித்தது. பெருமழை பெய்து காற்றடிக்க ஆரம்பிக்கின்ற போது திடீரென்று இந்த சிட்டுக்குருவி சென்று கேட்ட முதல் மரம் காற்றிலே சாய்ந்து ஆற்று வெள்ளத்திலே ஓட ஆரம்பிக்கிறது. இப்போது ஒரு புறத்திலே இந்த சிட்டுக்குருவியினுடைய மனதிலே ஒரு சந்தோஷம், நான் அங்கே கூடு கட்டவில்லை. இன்னொரு புறம் மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது, எனக்கு இடம் தரவில்லை, ஆகவே அழிந்து போனது என்று சொல்லுகின்ற எண்ணம். இப்படி அது நினைத்து கொண்டிருந்த போதே அந்த தண்ணீரிலே அடித்து செல்லப்படுகின்ற மரம் இப்படியாய் சொன்னதாம், எனக்கு தெரியும், நான் சீக்கிரமாய் விழுந்து போவேன், ஆகவே தான் உனக்கு இடமில்லை என்று சொன்னேன். என்னோடு கூட நீயும் அழிந்து போகக்கூடாதே, உன்னுடைய குஞ்சுகளும் அழிந்து போகக்கூடாதே, ஆகவே தான் என்னுடைய நிலைமையை பார்த்து நான் முடியாது என்று சொன்னேன், மன்னித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றதாக அந்த கதை நிறைவு வருகிறது. இந்த கதையிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், கடவுளாலே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தன்னுடைய அழிவிலும் கூட இன்னொன்று அழியக்கூடாது என்று சொல்லக்கூடிய எண்ணம் அதிலே நிலைத்து நிற்கின்றதை நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கின்ற போது மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்கள் கடவுளுடைய படைப்புகளிலெல்லாம் விசேஷித்த படைப்புகளாக இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது தீங்கு செய்யாத படைப்பாக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய படைப்புகள் முழுவதுமாக நாம் பார்க்கின்ற போது ஒன்றுக்கு ஒன்று தீங்கு செய்யக்கூடிய படைப்புகள் அல்ல. ஆனால் பல நேரங்களிலே பார்க்கின்ற போது மனிதன் மாத்திரம்தான் மற்ற படைப்புகளுக்கு தீங்கு செய்யக்கூடிய, தீமை செய்யக்கூடிய ஒரு நிலை. இதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுவடை செய்யக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையும் வருகிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற போது எந்த அளவிற்கு கடவுள் படைத்திருக்கின்ற இயற்கைக்கு முரணாக
இயற்கையினுடைய படைப்புகளை அழிக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனுக்குலத்திற்கு அதற்குரிய பாதிப்புகளும் வருகிறது என்று சொல்லுகின்றார்கள். சமீபத்திலே ஒரு ஆய்விலே சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், மனிதன் இயற்கையை அறியாமல் அழிப்பது நிமித்தமாக ஒரு தலைமுறையே அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றனர். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, மனிதன் இயற்கை கடவுளுடைய படைப்புகளை அழிப்பது நிமித்தமாக பல்வேறு விதமான நோய்கள் மனிதனுக்குள்ளாக வருகிறது. இயற்கையாய் சுவாசிக்கக்கூடிய தண்ணீர் கிடைப்பதில்லை, இயற்கையான உணவுகள் கிடைப்பதில்லை, இயற்கையான காற்றும் கிடைப்பதில்லை. ஆகவே மனிதன் தன்னுடைய வாழ்நாளையும் குறைத்து கொள்ளுகின்றான். அடுத்த தலைமுறை இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தூய்மையான காற்றும் சுத்தமான உணவும் நல்ல தண்ணீரும் இல்லாமல் இறந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு துயரமான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் தாம் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தபோது அவைகளெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட நன்றான படைப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி 3 சிந்தனைகளை உங்களோடு சிந்தித்து அமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, கடவுளுடைய படைப்பின் நன்மை என்ன என்று சொன்னால் உறவுகளை தருகின்ற படைப்பு. கடவுளுடைய படைப்பின் முதல் நன்மை உறவுகளை நமக்கு தருகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கின்ற போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கின்றோம். கடவுள் இந்த பூமியிலே ஒவ்வொரு உயிரினங்களையும் படைக்கின்ற போது தனித்து அவர் படைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் கூட்டமாக ஜாதி ஜாதியாக அவைகளெல்லாம் உறவுகளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஆண்டவர் படைத்திருக்கின்றார். மனிதனை மட்டுமல்ல, மனிதன் மட்டும்தான் கூடி வாழ வேண்டும், மனிதனுக்கு மட்டும்தான் உறவுகள் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே கடவுளுடைய படைப்பு அமையவில்லை. மாறாக எல்லா படைப்புகளும் இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய நிலையிலே, ஒன்றோடு ஒன்று உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே கடவுளுடைய படைப்பு அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். தனிமரம் எப்போதும் தோப்பாகாது. ஆகவே தான் ஆண்டவர் காடுகளை படைத்தார், மரம் செடி கொடிகளை படைத்தார். அவைகள் கூட ஒன்றோடு ஒன்று இசைந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். மீன்கள் கூட தண்ணீர்களில் கூட்டமாகத்தான் உறவுகளோடு கூட வாழுகின்றது. பறவைகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அவைகளும் தன்னுடைய உறவுகளோடு கூட கூட்டமாக வாழுகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கின்ற போது, தேவன் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியின் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே மனிதனுடைய பாவம் பெருகின போது இந்த மனிதர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் மனிதர்கள் மேல் கோபம் கொண்டு மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்ட ஒரு காலத்திலே நோவாவினிடத்திலே ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையிலே உயிரினங்கள் அனைத்தையும் உள்ளடக்குவதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போது கூட ஆண்டவர் தனித்து எந்த மிருகத்தையோ பறவையோ உள்ளே ஆண்டவர் அழைக்கவில்லை. எப்படி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஜோடி ஜோடியாக அவைகளை பேழைகளுக்குள்ளாக ஆண்டவர் ஏற்றுகின்றதை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடியாக நோவாவினிடத்தில் பேழைக்கு உட்பட்டன என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் கடவுள் தந்த படைப்புகள் உறவுகளோடு கூட இணைந்து வாழுகின்ற ஒரு படைப்பு. அப்படி என்றால் உறவாக தருகின்ற படைப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த உறவுகளிலெல்லாம் மேன்மையான உறவு எது என்று சொல்லி பார்க்கின்ற போது கடவுள் மனிதனாக படைத்த மனிதனுக்கு ஏற்படுத்தின உறவு என்பதிலே சந்தேகமில்லை. ஆதாம் எல்லா படைப்புகளோடும் கூட இருக்கின்றான். கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் ஆதாமினிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றார். என்ன பெயரிட்டானோ அதுதான் அவைகளுக்கெல்லாம் பெயராக மாறினது. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை அமையவில்லை. எல்லா படைப்புகளும் இருந்தது, ஆனால் ஏற்ற உறவு ஆதாமுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தான் ஆதாமுக்கு நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலாவெலும்பை எடுத்து ஏற்ற துணையாக ஏவாளை ஆண்டவர் கொடுக்கிறது.
உறவுகளை தருகின்ற கடவுளுடைய படைப்பின் மேன்மையாக இருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த காலை வேளையிலும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இத்தனை படைப்புகளையும் இவ்வளவு மேன்மையாய் அழகாய் படைத்திருக்கின்ற ஆண்டவர், உறவுகளோடு கூட வாழ்வதற்காக படைத்திருக்கின்ற ஆண்டவர், நாம் உறவுகளோடு கூட வாழுகின்றோமா என்பதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். 2 நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சில நாட்களில் நடந்த 2 நிகழ்வுகள். ஒன்று, சில காலங்களுக்கு முன்பாக ஊட்டியிலே ஒரு குட்டி யானை ஒன்று இறந்து போனது. இந்த இறந்து போன குட்டி யானையை விட்டு அதனுடைய தாய் யானை விலகவே இல்லையாம். அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வந்து எத்தனையோ முயற்சிகளை செய்தார்கள் அந்த யானையை பிடித்து விடலாம் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 3 நாட்கள் வரையிலும் அந்த யானை தன்னுடைய குட்டியை விட்டு விலகி செல்லவே இல்லை. அந்த குட்டியோடு கூட நின்று கொண்டு அந்த குட்டிக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த காட்சி அந்த நாட்களில் அதிகமாக பரவினது. அப்படி என்று சொன்னால், தன்னுடைய இனம், தன்னுடைய பிள்ளை இறந்து போனது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரணமான உயிரினங்களுக்கு கூட அந்த அளவிற்கு வேதனை கொடுக்கிறது. காரணம், தங்களுடைய உறவுகள் இழந்து போகின்ற ஒரு வேதனையான ஒரு அனுபவம். ஆனால் அதே நேரத்தில் சென்ற வாரத்திலே கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வு மிக வேதனையான ஒரு காரியமாக இருந்தது. சாலையிலே நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு வயதான தாய் சாலையிலே விழுந்து போகின்றார்கள். உயிருக்கு போராடுகின்ற ஒரு நிலையிலே அந்த வழியாக வந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு தனியார் மருத்துவமனையிலே கொண்டு சேர்க்கின்றார்கள். அவர்களுக்கு பேச்சு வருகின்ற போது விசாரிக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகளை வருவதற்காக அழைப்பு கொடுக்கின்றார்கள். பிள்ளைகள் வருவதற்கு மறுத்து விடுகிறார்கள். தாய் மரணப்படுக்கையிலே கிடக்கக்கூடிய நேரத்திலே பிள்ளைகள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்ற போது பிள்ளைகள் மறுத்து விடுகிறார்கள். தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசாங்க மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். மருத்துவமனையிலே சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இறந்து போகிறார்கள். இப்போது மறுபடியும் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் வரவே இல்லை. தனியார் மருத்துவமனையிலும் அவர்கள் காசும் கொடுக்கவில்லை. இந்த போலீஸ் அதிகாரி தான் அங்கு உள்ள செலவினங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். பிள்ளைகளுக்கு அறிவிப்பு கொடுத்த போது பிள்ளைகள் வரவில்லை. பிள்ளைகள் 2 பேரும் அரசாங்கத்திலே பணிவிடை செய்யக்கூடியவர்கள், சாதாரணமானவர்களும் அல்ல. ஒரு மகனும் ஒரு மகளும். இடுக்கி மாவட்டத்திலே நடந்த நிகழ்வு. சென்ற வாரத்திலே நம்முடைய தொலைக்காட்சிகளிலே வந்த நிகழ்வு. பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுத்த போது வரவில்லை. 2 பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளை கண்ட ஒரு தாய் அனாதையாக மருத்துவமனையில் இருக்கின்றார். இப்போது இந்த போலீஸ் அதிகாரி செய்கின்றார், என்னுடைய தாயை போல நான் நினைத்து இவர்களுக்கு அடக்கம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு அந்த தாயாருடைய சரீரத்தை கொண்டு செல்லுகின்றார்கள். போலீஸ் அதிகாரிகள் அநேகர் செல்லுகின்றார்கள். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் கூட செல்லுகின்றார்கள். பிள்ளைகளாலே கைவிடப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய மரண வேளையிலே வந்து கவனிக்காத பிள்ளைகளுடைய தாய், தன்னுடைய மரணத்திற்கு பின்பு கூட அதில் பங்கு கொள்ள விரும்பாத பிள்ளைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதர் அந்த தாயை தன் தாயை போல ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ராஜ மரியாதையோடு கூட, அரசு மரியாதையோடு கூட அவருடைய உடலை நல்லடக்கம் செய்தார்கள். இதில் மிக பரிதாபமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பத்திலே உள்ள ஒரு தாய், கிறிஸ்துவனுடைய அன்பிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். அதுதான் மிக வேதனையான ஒரு காரியம். சமீப காலங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது மற்றவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்ல தேவையில்லை, நம்மை நாமே சரி செய்து கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய படைப்பு உறவுகளை தருகின்ற படைப்பு. அது உடைத்து விடுகின்ற ஒரு படைப்பு அல்ல, அன்பாலே இணைக்கப்படுகின்ற படைப்பு. 2வது சிந்தனை, கடவுளுடைய படைப்பின் நன்மை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது உணவுகளை தருகின்ற படைப்பு. கடவுளுடைய படைப்பு உணவுகளை தருகிறது. 104ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, 104வது சங்கீதம் 14வது வசனம், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதாவது கடவுளுடைய படைப்புகளுக்குள்ளாக இருந்து மனிதர்களும் படைப்புகளும் உயிர் வாழக்கூடிய உணவுகள் கிடைக்கின்றது. இந்த உணவுகளிலே ஒரு சிறப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, அது படைப்பினங்களாக இருந்தாலும், மரம் செடி கொடிகளாக இருந்தாலும், இல்லை என்று சொன்னால் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு ஒன்று உணவாக இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய படைப்பினுடைய இன்னொரு சிறப்பு. அறிஞர் ஒருவர் இதை சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுவார், மனிதர்கள் மீனை சாப்பிடுகிறார்கள், மீன் புழுவை சாப்பிடுகிறது, புழு மனிதனை சாப்பிடுகிறது. அப்படி என்று சொன்னால் வாழ்க்கை ஒரு வட்டம் போன்றதுதான்.
ஒன்றுக்கு ஒன்று உணவாக இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு சூழ்நிலையிலே இன்னொன்றுக்கு உணவாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது கடவுள் படைத்த படைப்புகள் எப்படி உணவாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது 29வது வசனம், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய படைப்பு அன்றைக்கு படைத்த நாளிலே எல்லாவற்றுக்கும் கொடுக்கக்கூடிய உணவையும் ஆண்டவருடைய படைப்பு அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். கடவுள் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கின்ற போது சில உயிரினங்களை உண்ணலாம், சில உயிரினங்களை உண்ணக்கூடாது என்று சொல்லுகின்ற நிபந்தனைகளை கொடுத்தார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மனிதரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அவர் கேட்ட ஒரு காரியம், ஐயா, திருமறை சொல்லுகிறதே சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, சில உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நான் பொறுமையோடு அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அன்றைக்கு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயம் அது. அவர்கள் இன்றைக்கும் அதைத்தான் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் பேதுருவினிடத்திலே சொல்லுகின்ற போது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, பிரிவினை எண்ணங்களோடு கூட இருந்த அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், அடித்து புசி. அப்படி என்று சொன்னால் கூடையில் இருக்கக்கூடிய உணவுகளிலே தீட்டும் அசுத்தமும் என்று சொல்லி, இல்லை என்று சொன்னால் நல்லது கெட்டது என்று சொல்லி நீ பிரிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் அடித்து புசி என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி பார்க்கின்ற போது கடவுளுடைய படைப்பு எல்லா நிலைகளிலும் மனிதனுக்கு உணவை தருகின்ற படைப்பாகவும் அது அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுளுடைய படைப்புகளில் மிக சிறிய படைப்பு என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புல்லை சொல்லலாம் இல்லையா? சாதாரணமாக நம்முடைய கால்களிலே மிதிபட்டு போகக்கூடிய புல். ஆனால் இந்த புல் வகைகளிலே ஆயிரக்கணக்கான கீரை வகைகள் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்படுகிறது இல்லையா? வடசேரி அந்த சந்தை பக்கத்தில் போய் பார்த்தா தெரியும், காலையில் அதிகாலையில் போனாலே தெரியும் இல்லையா, எத்தனை வகையான புற்கள் அங்கே கீரைகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய படைப்பில் ஒன்று கூட குறைபட்டதாக இருக்கவில்லை. சாதாரணமான புல்லை கூடத்தான் மனிதனை கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறது. புல்லை போன்று தான் மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லி அந்த புல் கூட மனிதனுடைய வாழ்வுக்கு உணவாக ஆண்டவர் படைப்பிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒன்றை பார்க்கின்ற போதா தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது நேபுகாத் நேச்சருக்கு ஆண்டவர் உணவாக கொடுத்தது கூட புல்தான். தன்னுடைய ஆணவத்தின் மிகுதியினாலே நான் மகா பாபிலோனுடைய ராஜா என்று சொல்லி தன்னை ஆணவப்படுத்தின காலத்திலே கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. மாடுகளோடு கூட அவனும் சஞ்சரித்து புல்லை தின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய படைப்பு நமக்கு உணவை தருகின்ற நன்மையாக இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியான ஒரு சிந்தனை கூட, உயிர் வாழ வைக்கின்ற கடவுளுடைய படைப்பு. நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய படைப்பு தருகின்ற மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ்வதற்கு காரணமாக கடவுளுடைய படைப்பு இருக்கிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவை காற்று, தண்ணீர், உணவு, சூரிய ஒளி, புவியீர்ப்பு விசை, இவைகளெல்லாம் நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியம். சுத்தமான காற்றில்லாமல் இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ முடியாது. சுத்தமான தண்ணீர் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ முடியாது. நல்ல உணவில்லாமல் இந்த உலகத்திலே உயிர் வாழ முடியாது. ஆண்டவர் படைத்த சூரியனுடைய ஒளி இல்லாமல் இந்த பூமியிலே உயிர் வாழ முடியாது. புவியீர்ப்பு விசை இல்லாமலும் வாழ முடியாது. புவியீர்ப்பு இசை இந்த பூமியில் இல்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் ஆகாயத்திலே, இல்லை என்றால் அந்தரங்கத்திலே பறந்து கொண்டு தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கின்ற போது கடவுளுடைய படைப்பு இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ்வதற்கு நமக்கு காரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு கடிதம் எழுதுகின்ற போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கின்ற போது கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் பிரசவ வேதனைப்படுகிறது என்று அங்கே குறிப்பிடுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே படிக்கின்ற போது, நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லுகின்றார். அதாவது மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய, வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய, வாழ்வை கொடுக்கக்கூடிய இயற்கையினுடைய நிலை இன்றைக்கு பிரசவ வேதனைப்படுகிறது. அதாவது அது முடிந்து போகக்கூடிய வலிகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை
இருக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக அதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, மனிதர்கள் தங்கள் தேவைக்காக வாழாமல் ஆசைக்காக வாழுகிற காரணத்தினாலே இயற்கையை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தன்னுடைய தேவைக்காக வாழாமல் ஆசைக்காக வாழுகிறதினாலே இயற்கையை சுரண்டி அழித்து கொண்டிருக்கிறார். கடவுள் ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமை ஏவாளை அதற்கு நடுவாக நிறுத்தின போது அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் ஆண்டவர் அதனுடைய பொறுப்பை கொடுக்கின்றார். இன்றைக்கு பண்படுத்துகின்ற சூழ்நிலை குறைவு, பாதுகாக்கின்ற நிலை குறைவு. ஆனால் அதை சீர்கெடுத்து கொண்டிருக்கின்ற, சுரண்டி கொண்டிருக்கிற, நம்முடைய பகுதிகளை பார்க்கின்ற போது கூட இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை பெருகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆசைக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நாமே அழித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இன்றைய கால சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற போது கூட இயற்கையாய் கிடைத்த தண்ணீர் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது, இயற்கையாய் கிடைத்த காற்று விலை கொடுத்து வாங்கப்படுகிறது, இயற்கையாய் கிடைத்த உணவுகள் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. இன்னும் சில காலங்கள் தாண்டி சென்றால் விலைக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது. ஆகவே ஆண்டவர் நன்மையாய் தந்த கடவுளுடைய படைப்புகளை பேணி பாதுகாக்கின்ற போது நிச்சயமாக அது நன்மையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை இந்த பூமியிலே வாழ்வதற்கு வழியில்லாமல் போகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து சொந்தமில்லாத நமக்கு சொந்தமாக உறவை தந்தார். தன்னுடைய உடலையும் உதிரத்தையும் உணவாக நமக்கு தந்தார். தன்னுடைய உயிரையை தந்து நமக்கு உயிர் வாழ வழிகாட்டுகின்றார். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து நின்று வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை, கடவுள் நன்மையாய் தந்த படைப்பை பேணி பாதுகாத்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. களியங்காடு சேகரம் நேசமணி நகர் ஆயர் மண்டல திருச்சபையில் திரு சந்திரகுமார் அவர்கள் மகன் ஆஸ்பினும், களியங்காடு சேகர திருச்சபையில் திரு சீம் ரசலையன் அவர்கள் மகள் ஜெபராணியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி பேராயம் காவல் கிணறு ஆயிரம் மண்டலம் கிரைஸ்ட் சர்ச் திருச்சபையில் திரு சி கோபி அவர்கள் மகன் அஜினும், களியங்காடு சேகர திருச்சபையில் திரு பி கிருஷ்ணன் அவர்கள் மகள் நந்தினியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே அறிவித்தபடி இன்று காலை 2வது தொழுகை முடிந்த பின் 2024-2027 வருடத்திற்கான டீக்கன்மார் தேர்தல் சம்பந்தமான பொது சபை கூட்டம் நடைபெறும். திடப்படுத்தல் பெற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியடைந்தவர்கள், 21 வயது நிரம்பியவர்கள், 2023 அக்டோபர் வரை சங்க பாக்கி இல்லாதவர்கள், 2023 ஆண்டு வரை ஏல பாக்கி இல்லாதவர்கள்,
இந்த பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். பெயர் பட்டியல் மற்றும் பாக்கி விபரங்கள் 14/1/2024 சபை கமிட்டி தீர்மானத்தின்படி சபையாரின் பார்வைக்காக ஆலய முகப்பில் தகவல் பலகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே ஏதேனும் திருத்தங்களோ விடுதல்களோ இருந்தால் நீங்கள் போதகரிடத்திலே சொல்லி சரி செய்து கொள்ளலாம். இன்று மாலை 3 மணிக்கு சேகர பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை அனந்தநடார்குடி ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் சங்க உறுப்பினர்கள் சேகர கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஜெப கூடுகையும் அதைத் தொடர்ந்து ஆண்கள் ஐக்கிய சங்கமும் நடைபெறும். வியாழக்கிழமை 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆகையால் அதிகாலை 5 மணிக்கு அருணோதய தொழுகை நற்கருணை தொழுகையாக நடைபெறும். சபையார் அருணோதய தொழுகைகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் வீட்டு ஜெபக்கூட்டம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திரு எம் ஸ்டாலின் தேவராஜ் டிக்கனார் சர்ச் தெரு புதிய வீட்டில் வைத்து நடைபெறும். சபையார் அனைவரும் இந்த இல்லக்கூடுகையிலே பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 4ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அகில உலக பக்தி முயற்சி சங்க ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே நம்முடைய திருச்சபையின் பக்தி முயற்சி சங்க பிள்ளைகள் இந்த தொழுகையை பொறுப்பேற்று நடத்துவார்கள். டாக்டர் என் மணி, டாக்டர் சார்லட் மணி ஞாபக நிலைவர நிதியாக திரு எஸ் ஜேக்கப் நேசராஜ், திரு எஸ் ஜோசப் ஜெயராஜ், திருமதி எஸ் கிரேஸ்லின் ஜாஸ்மின் ஆகியோர் ரூபாய் 20,000 வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிதியின் வட்டி ஏழைகள் மருத்துவ உதவிக்காக பயன்படுத்தப்படும். இந்த நிதியில் ஏற்கனவே ரூபாய் 30,000 வரவில் இருக்கிறது. நமது சபையை சார்ந்த திருமதி விமலா துரை, வயது 58, திருவட்டார், கடந்த 23/1/2024 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்ற துயர செய்தியை சபையாருக்கு அறிவிக்கின்றோம். அதோடு நமது சபையை சார்ந்த திருமதி மேரி ஜேனம்மாள் என்ற அப்பி ஆசிரியர், வயது 83, அவர்கள் 26/1/2024 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். இந்த துயர செய்திகளை திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். துயரத்தோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக திருச்சபையின் மக்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதிய ஆர்கன் வாங்குவதற்கான காணிக்கைகள் மிஸ்ஸார் எலிசபெத் கலாராணி 600 ரூபாய், இதுவரை 2,800 ரூபாய். மிஸ்ஸார் குளோரி சரோஜினி 340 ரூபாய், இதுவரை 40,800 ரூபாய். திரு எஸ் லாட்சன் டாடிடா 1000 ரூபாய், இதுவரை 15,000 ரூபாய். மிஸ்டர் ஆர் டேவிட் 5,000 ரூபாய், இதுவரை 5,000 ரூபாய். நேற்று நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 55 பேர் பயன்பெற்றார்கள். அடுத்த மருத்துவ முகாம் 24/2/2024 அன்றைக்கு நடைபெறும். திருமறைப்பள்ளி வகுப்புகள் இன்று நடைபெறாது. ஆனால் சென்ற வாரம் பெயர் கொடுக்காத புதிய பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பெயர்களை சர்ச்சு ஹாலில் சென்று பொறுப்பாளர்களிடம் கொடுத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமறைப்பள்ளி ஆசிரியராக பணிவிடை செய்வதற்கு விரும்புகின்றவர்கள் காத்திருப்பு பட்டியல் தயாரிக்க விண்ணப்பம் கொடுக்கப்படுகிறது. உடனாயரிடத்திலிருந்து விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 7/2/2024 புதன்கிழமை மாலை 7 மணிக்குள் போதகரிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை பாடல்களிலே 71வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைப்போம். கண்கள்
ஒத்தாசை எந்த நோக்கி வரும் கண்களை ஏறெடுப்பேன். என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமே கண்களை ஏறெடுப்பேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, படைப்புகளுக்கும் படைப்பின் மகுடமாக இருக்கின்ற மனுக்குலத்துக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. படைப்புகள் எங்களுக்கு உறவாகும் அனுபவமாக, உணவாகும் அனுபவமாக, உயிராகும் அனுபவமாக இருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். படைப்புகளோடு நாங்கள் உறவு கொள்ளவும், ஒருவருக்கொருவர் படைப்புகளோடு எங்களை இணைத்து உணவாகவும் உயிரோட்டமாகவும் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. படைப்புகள் பராமரிக்கப்பட வேண்டும், படைப்புகள் பண்படுத்தப்பட வேண்டும். அதுதான் மனிதனிடத்தில் ஆண்டவர் தந்த மாபெரும் பொறுப்பு. இதை மனிதன் உணர்ந்து செயல்படவும், அதன் மூலமாக படைப்பின் நன்மைத்தனங்களை சொந்தமாக்கி வாழ கர்த்தர் எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்களை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைக்காக பிள்ளைகள் படைத்திருக்கின்ற கையின் காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மாதாந்திர நன்றி படையல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், திருமண நினைவு நாள் காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள், பொருள் காணிக்கைகள், முதல் பலன்கள் அனைத்தையும் உடைய பொற்பாதம் தருகின்றோம். எல்லாவற்றுக்கு மேலாக எங்களையே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கரங்களில் எங்களை கையளித்து மன்றாடுகிறோம். துதிகன மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகின்றோம். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. ஆசீர்வாதத்தோடே அடியாரை ஆண்டவர்
அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.